வணக்கம், இது செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி. புற்றுநோய்க்கு ஒருங்கிணைந்த மருத்துவம் எந்த அளவுக்கு பலன் தரும்? புற்றுநோய்க்கான சிறந்த மருத்துவமே தடுப்பு முறைதான். அப்படின்னா புற்றுநோயை சித்த மருத்துவத்துல தடுக்க முடியுமா? இது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக இன்று இணைந்திருக்கிறார் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் பேராசிரியர் மற்றும் சித்த மருத்துவரான டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரலையில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நீங்க போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் இன் கேன்சர் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்கறதுக்கு சரியான கேள்வி இது. புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்துல என்ன பங்கு இருக்கு புற்றுநோய் சிகிச்சையில? சித்த மருத்துவத்துக்கு பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கேன்சருக்கு புற்றுநோய்க்கு ஒரு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார். எப்படின்னா பர்சனலைஸ்டு மெடிசன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் ப்ரெடிக்ட்னா முன்னாலேயே கண்டுபிடிச்சி இவங்களுக்கு வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சி ப்ரிவெண்ட் அண்ட் யூ கேன் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு முழக்கத்தை வச்சுருக்கிறாங்க நவீன மருத்துவத்தில். அந்த நிலையில் அந்த நிலையை பார்க்கும்போது அதனுடைய அதனால் வரக்கூடிய அந்த பக்க விளைவுகள் மற்றும் அந்த நோயினால் அந்த மருத்துவத்தினால் வரக்கூடிய மற்ற சைட் எஃபெக்ட்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸு, அவங்களோட மாறக்கூடிய வாழ்வியல் நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான புற்றுநோய் மருத்துவர்கள் சித்த மருத்துவத்தை நோக்கி, பாரம்பரிய மருத்துவத்தை நோக்கி ஒரு சிந்தனையை நம்ம இந்த மருத்துவத்தில் இந்த மருத்துவத்தில் புற்றுநோய்க்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாரும் வராங்க. கண்டிப்பாக சித்த மருத்துவம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஓகே, இப்போ புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்துல சிகிச்சை இருக்குன்றதே பலருக்கு தெரியாது. இப்போ புற்றுநோயை எந்த ஸ்டேஜ்ல சித்த மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்த முடியும், ட்ரீட் செய்ய முடியும்? இன்றைக்கி வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய எங்கள் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் நாங்கள் புற்றுநோய்க்காக ஒரு பிரிவு வச்சு பண்ணுறோம், தனியாக வச்சு பண்ணுறோம். எவ்ரி வெட்னஸ்டே புதன்கிழமை 2லேருந்து 4 வரைக்கும் பண்ணலாம். இங்கே வரக்கூடிய நோயாளிகளை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோயாளிகள் வர்றாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நவீன மருத்துவத்தினால் அவங்களை குணப்படுத்த முடியாது, சிகிச்சை அளிக்க முடியாது என்ற பட்சத்தில் வேறு மருத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு 50% பேர் அந்த மாதிரி ஒரு பேர் தான் வராங்க. இன்னும் சில பேர் நவீன மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ரிக்கரன்ஸ், அதாவது திரும்ப வராமல் இருப்பதற்காக, திரும்பி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சித்த மருத்துவத்தை நோக்கி வர்றாங்க. வெகு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய எதிரி விளைவுகள் இருக்குது, பக்க விளைவுகள் இருக்குது, இந்த மருத்துவத்தினால் நம்முடைய மேலும் உடல்நிலை நவீன மருத்துவத்தினால இன்னும் இந்த நிலைமை மோசமடையும் என்று அறிந்து வைத்துக்கொண்டு நம்ம நேரடியாக ஏன் சித்த மருத்துவத்தை செல்லக்கூடாது, அந்த மாதிரியான சில பிரிவினரும் வருகிறார்கள் செல்லபோது. ஓகே, இப்போ நான் நிகழ்ச்சியின் துவக்கத்திலே சொன்னேன் புற்றுநோய்க்கு ஒருங்கிணைந்த மருத்துவம் எந்த அளவுக்கு பலன் தரும்னு. இப்போ ஒருங்கிணைந்த மருத்துவம் குறித்து சொல்லுங்க. ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் நாளைய மருத்துவம் புற்றுநோய்க்கின்றதுலாம் என்று சொன்னால் மிகையாகாது. சொல்லப்போனால் நீங்கள் அதுதான் நாளைய மருத்துவம் அப்படின்னு. ஏன்னா என்னதான் நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி மருந்துனால் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நம்ம ரேடியேஷன் தெரப்பி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய பக்க விளைவுகள் தாங்கிக் கொள்ள முடியாதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த நிலையில் அவர்களை ஒருங்கிணைந்த மருத்துவத்தோடு கொண்டு போகும்போது, ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்வென்ஷனல் தெரப்பியோட இப்போ இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட பாரம்பரிய மருத்துவங்களை இணைந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கறது தான் ஒருங்கிணைந்த மருத்துவம் சொல்லிட்டு. இதில் சித்த மருத்துவத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்றது மறுக்க முடியாது. ஓகே டாக்டர், இப்போ என் நேர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார், என் பேர் கவின், அரக்கோணம்லேருந்து கால் பண்ணுறேங்க. சொல்லுங்க சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஓகே மேடம். ஆக்சுவலாக உமனுக்கு தைராய்டு கேன்சர் இருக்குங்களா, அதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா, தைராய்டு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றும் ஒரு நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? விருதாயத்துல வீரகுமார் அழைக்கிறேங்கம்மா. சொல்லுங்க. இப்போ உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்மா. கேரளாவில் சித்த மருத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்களே, அது சம்பந்தமா டாக்டர் ஏதாவது நல்ல பதில் சொல்லுவாருங்களா? சொல்லுங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. அதாவது எலும்புல நண்பர் ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்திருக்குது.
அவருக்கு வந்து இப்ப வந்து இந்த இங்க ஆங்கில மருத்துவம் இல்லாம இந்த சித்த மருத்துவம் கொண்டு போயிருக்கிறாங்க. டாக்டருக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஐடியா கிடைச்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அவருக்கு. அதுதான் அதனுடைய கேள்விதாம்மா. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை வழங்குவார். டாக்டர், இப்போ முந்தைய நேர்கிட்டு இருந்தாங்க, தைராய்டு கேன்சருக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குன்னு. தைராய்டு கேன்சரில் வந்து அந்த நிலையை பொறுத்து இருக்குது. எந்த நிலையில் வர்றாங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறோம் நாங்கள். இதுக்கு வந்து கரிசாலை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது அதனுடைய நோய் நிலையானது குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் முழுமையாக அதை சித்த மருத்துவம் அல்லாது இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எந்த நிலையில் வர்றாங்க, சில பேர் எப்படி வர்றாங்க. இப்போ எங்கள் மருத்துவமனையில் தைராய்டு கேன்சரில் இருக்கக்கூடியவங்க வராங்க, தைராய்டு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வர்றாங்க. அவங்க வரும்போது ஒரு அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு வர்றாங்க, அல்லது வந்து அந்த மருத்துவங்களை எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வந்துடுறாங்க, நாங்கள் திரும்ப வராமல் இருக்கிறது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா. அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் அந்த சித்த மருத்துவத்தை அவங்களுடைய நோய் நிலை குறிகுணங்களுக்கு ஏற்றும்போது கொடுக்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்களுடைய நோய் நிலை இருக்கிறது, மேலும் பரவாமல் இருக்கிறது. சொல்லப்போனால் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 வருஷமாக ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறாரு. அவருக்கு வந்து சித்த மருத்துவத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஃபாலோடு பை தி கன்வென்ஷனல் தெரபி எடுத்துகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு மற்ற இடங்களில் வந்து அந்த நோய் பரவாமல் இன்னும் அதே நிலையில் இருக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். அவருடைய வாழ்க்கை தரமும் முன்னதுக்கு இப்போது வந்து முன்னேற்றம் கண்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு நேர்கிட்டு இருந்தார், கேரளாவில் இருக்க சித்த மருத்துவம் எவ்வளோ எஃபெக்டிவ்னு கேட்டிருந்தார். இது வந்து எங்கள் மருத்துவமனைக்கே வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்க மருந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கர்நாடகாவில் மருந்து கொடுக்குறாங்க, சாப்பிடலாம் அப்படின்னும் போது அந்த மருந்துகளுடைய என்ன மருந்துகள் கொடுக்குறார்கள் என்பது வந்து நமக்கு ஒரு சரியான தெரியாத பட்சத்தில் அது வந்து அவர்கள் வந்து என்ன மருந்து கொடுக்குறோம் என்று சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, என்ன மருந்து கொடுக்குறார்கள் என்ற பட்சத்தில் அந்த மாதிரி மருத்துவத்தை தொடர்வது என்பது நோயாளிகளுடைய முடிவு தான். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது சொல்லப்போனால். ஓகே, அடுத்ததாக புற்றுநோய்க்கு எந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு உதவுது? சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோய் மட்டுமே தீர்க்கக்கூடிய முறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் தரமாக நான் சொல்கிறது இருந்தால் சேராங்கொட்டை, நித்திய கல்யாணி, துளசி, தூதுவளை, வல்லாரை, நீரடி முத்து, கருஞ்சீரகம் போன்றவைகளெல்லாம் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த நேர்கள் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் ஷெஃபிக் அகமத் பேரணம்பட்டிலேருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க மேடம், இது புற்றுநோய் எதனால் ஏற்படுகிறது டாக்டர் கிட்ட இது சம்பந்தமா கேட்கணும். ஓகே ஓகே, தொடர்ந்து புற்றுநோய்க்கு தடுப்பதற்கான வழிகள் என்ன, புற்றுநோய் வந்து எதனால் ஏற்படுது, புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுதா, இல்ல உணவு வந்து சரியான முறையில் உட்கொண்டா சாப்பிடுறதுனால ஏற்படுறதா சொல்லி சொல்லணும். புற்றுநோய்க்கு வந்திருக்கிறவங்க வந்து மறுபடியும் தப்பிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனையை வழங்குவார். சொல்லுங்க டாக்டர். புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு தொகுப்பாக சொல்றதா இருந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு மாற்றங்கள், உணவு முறையில் வரக்கூடிய மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் வந்து சுற்றுப்புறச்சூழல். இந்த 3 வந்து ஒரு மொத்தமாக சொல்கிறதுனா அப்படி சொல்லலாம். இதில் உணவு வந்து பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளிலிருந்து நம்ம ரொம்ப விலகி வந்துட்டோம். சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வந்து துரித உணவு, அப்புறம் வந்து அதாவது நியூட்ரியன்ட் இல்லாத சத்துக்கள் இல்லாத உணவுகளிலிருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த பிக் சேஞ்ச், அந்த உணவில் இருக்கக்கூடிய மாற்றம் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து புற்றுநோய் வருவதற்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய வாழ்வியல் லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஒருத்தருடைய வாழ்வியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரம் டே மார்னிங், காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவங்களுடைய பொழுது எப்படி போகணுன்றது ரொம்ப நாள் ஒழுக்கம், கால ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கால ஒழுக்கம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 காலங்களாக பிரிக்கிறோம். குளிர்காலம், கார்காலம், இளவேணி காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படிங்கிற மாதிரி 6 காலங்கள் பிரிக்கிறோம். அந்த காலத்தில் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே போல் வந்து நாள் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரம் மார்னிங் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து இரவு நித்திரை வரைக்கும் என்ன மாதிரியான வாழ்வு முறையை
நாம் பின்பற்ற வேண்டும் என்று வந்து சித்த மருத்துவம் ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார்கள். எதை கொண்டு பல் தேய்ப்பது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆலங்குச்சியை அவற்றை பயன்படுத்தி பல் விளக்குவது பயன்படுவதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதை பயன்படுத்து. அதே போல் வந்து அவங்களுடைய இரவு வந்து நித்திரைக்கு செல்வது எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து உணவு வரும்போது நிறைய சொல்லியிருக்காங்க. உணவு தான் வந்து ஏன்னா பிகாஸ் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அதுதான் உண்மையை சொல்ல பண்ணால். உணவில் வரும்போது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது அறிந்தியது அற்றது போற்றி மருந்தின வேண்டாவாகி, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரித்து அதுக்கப்புறமா உணவு உண்ணணும் அப்படிங்கிறது. ஞாலமே வந்து இன்னும் உணவு உண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஞாலமே இன்னும் உணவு உண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் நாள் சமைத்த உணவு இல்லைன்னா அமுதலின் உண்ணோம். அதாவது நேற்று வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பாதி பேர் வந்து சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் ஒரு வாரம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த நிலை மாறணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உணவு முறைகள், அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உயிர் தாதுக்குன்னு சொல்கிறோம், வாத பித்த கபம் அப்படின்னு. இது வந்து என்ன நார்மலாக எப்படி இருக்குன்னா 1 1/4 அப்படின்ற பங்கில் இயல்பு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயல்பு நிலை மாறும்போது அது வந்து நோயை இது பண்ணுறது. புற்றுநோயை பார்த்திங்கன்னா ஜெனரலாக வந்து அது அந்த பித்தமானது குறையுதுனால வாதமும் பித்தமும் அதிகரிக்கும். இந்த 3 பற்றியும் இன்னும் விரிவாய் பேசலாம்.